ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவரும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமருக்குடன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். ராசிநாதன் குரு உங்களுக்கு 8இல் உச்சம் பெற்றிருந்தாலும் 4இல் அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 8இல் குரு உச்சம் பெற்றது 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 2 கூடிய சனி பகவானை உங்களுக்கு பார்ப்பதும் பொருளாதார வளர்ச்சிகள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல வேலைவாய்ப்பு, சுயதொழில் புரிவதற்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். அதேமாதிரி 5 கூடிய செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் 5ஆம் தேதி வரை 5இல் ஆட்சி பெற்றும் 6ஆம் இடத்துக்கு மாறுவதும் அதுவும் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் பல நன்மைகளை ஏற்படுத்தும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். அதே 4இல் சனி இருப்பது வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், சுயதொழில் புரிவதற்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். ஒரு சிலருக்கு இடம்பொருள் வீடு வாசல் கட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை வரவு கணவன் மனைவிக்கும் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தை பார்ப்பது உடல் ஆரோக்கியத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே இது 12ஆம் இடத்தை பார்ப்பது சுப விரயங்களை ஏற்படுத்தும். அதாவது கல்யாண வயதில் திருமண வயதில் ஆண் பெண் இருவரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தும். இல்லை திருமண வயதில் இருக்கும் ஆண்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய சுபவரியங்களை மாற்றும். அப்படி சுபவரியங்கள் பண்ணுறது இடம்பொருள், அதாவது வயதானவர்கள் இடம்பொருள் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தையும் உண்டாக்கும். தனுசு ராசினியர்கள் புறாமே தனுசு ராசினியர்கள் வயதான தாய் தந்தை இருந்தாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த தனுசு ராசினியர்கள் புறாமே கணவன் மனைவியில் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். ஏற்கனவே திருமணம் முடிந்து பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த தனுசு ராசி நேயர்கள் பூராமே வாரந்தோறும் வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு வில்வம் வாங்கி அர்ச்சனை பண்ணுவது, பிரதோஷ வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமருக்குமரன். நன்றி, வணக்கம்.